ஓம் சாந்தி. 31/5/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவபகவானே பிரம்மா பாபாவுடைய உடல்ல நெற்றி புருவத்தில் அவதரித்து நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள். அவருடைய மகா வாக்கியங்களை கேட்கலாம். பாபா இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, இனிமையான குழந்தைகளே, முட்களை மலராக மாற்றுவதற்காக தந்தை வந்துள்ளார். இப்போ பாபா முள்ளா இருக்கிற நம்மள மலரா மாத்துறதுக்காக நம்மளுடைய அப்பா வந்திருக்கிறாரு. அனைத்திலும் மிகப்பெரிய முள் எதுன்னு பார்த்தீங்கன்னா தேகாபிமானம் தான். இதுல தான் நிறைய தவறுகள் நடக்குது இல்லையா? அதை பாபா சொல்றாரு. தேகாபிமானம் தான் மிகப்பெரிய முள். இதன் மூலமாக மற்ற அனைத்து விகாரமுமே உருவாகுது. தான் தேகம், இந்த தேகம் நம்ம நினைச்சுக்கிட்டனாலதான் நமக்கு எல்லா விகாரம், காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், நான் என்ற அகங்காரம் கூட வந்துறது காரணமே இந்த தேகம்தான். ஆனா நம்ம ஆத்மா இந்த உடம்புல தற்காலிகமா தான் நடிச்சிட்டு இருக்கிறோம். எப்போனாலும் இந்த உடலை விட்டு போய்தான் ஆகணும். ஆனா நம்ம இந்த உடல் தான் நாம நினைச்சுக்கிட்டு அந்த தேக அபிமானத்துலதான் எல்லா பிரச்சனைகளுமே உருவாகுது, எல்லா விகாரமுமே வருதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எனவே பாபா சொல்றாரு, ஆத்ம அபிமானி ஆகுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாபா. குழந்தைகளே, நீங்க ஆத்மாதான், ஆத்மா அபிமானியா ஆகுங்க. தேக அபிமானத்துல வராதீங்க. இந்த தேகம் நீங்க கிடையாது. இந்த தேக சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களும் நீங்க அதுல தலையிடாதீங்க. நீங்க ஆத்மான்ற உணர்வுல இருங்க, ஆத்மா அபிமானியா ஆகுங்கன்னு சொல்லி சொல்றாரு. கேள்வி: பக்தர்கள் தந்தையின் எந்த ஒரு செயலை புரிந்து கொள்ளாத காரணத்தினால சர்வ வியாபின்னு சொல்லிட்டாங்க. பக்தர்கள் இருக்காங்களா, அவங்க பாபாவுடைய ஒரு செயல், அதை இப்பதான் அவர் பண்றாரு. அந்த செயலை அவர் அதை புரிஞ்சுக்காதனால சர்வ வியாபின்ட்டு சொல்லிட்டாங்க. என்னன்னா பதில்: பாபா பல வேடம் தரிப்பவராக இருக்கின்றார். பாபா பல வேடம், பகுரூபின்னு சொல்லுவாங்க ஹிந்தில. பகுரூபின்னா பல வேடம் தரிப்பவர். அவரால் எங்க வேணாலும் பிரவேசமாகி யார் மூலமா வேணாலும் என்ன வேணாலும் செய்ய முடியும். அவருக்கு அந்த சக்தி இருக்குது. பல வேடம் தரிப்பவராக, ஏன்னா அவர் பிறப்பிறப்புல வராதனால, அவருக்கு உடல் இல்லாதனால அவர் யார் உடல்ல வேணாலும் பிரவேசமாக முடியும். தற்காலிகத்துக்கு பிரவேசமாயிட்டு என்ன வேணாலும் செஞ்சுட்டு போக முடியும். அவரால் அது முடியும். பல வேடம் தரிப்பவராக இருக்கிறாராம் பாபா. எங்கு தேவை ஏற்படுகிறதோ அங்கே ஒரு வினாடியில எந்த ஒரு குழந்தையிடமாவது பிரவேசம் செய்து எதிரில் உள்ள ஆத்மாவிற்கு நன்மை செய்து விடுகின்றார் சொல்லி பாபா சொல்றார். பாருங்களேன், பாபாவால முடியும். அவர் எங்க தேவைப்படுதோ அந்த ஒரு செகண்ட்ல யாருடைய உடல்லையாவது குழந்தையிடம், அதாவது நம்ம பாபா குழந்தை தான், பாபா குழந்தையிடம் பிரவேசமாகி எதிரில் உள்ள ஆத்மாவுக்கு நன்மை செய்திடுறாராம் பாபா. பக்தர்களுக்கு சாட்சாத்காரம் கூட செய்து விடுகிறாராம். பக்தர்கள் வராங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம ஞானம் சொல்லும் போது கூட காட்சி காமிச்சிடுறாராம் பாபா. அதனால பக்தர்கள் என்ன சொல்லிடுறாங்க, எங்கும் நிறைஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அவர் எங்கும் நிறைந்தவரே அல்லன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் மிக வேகமாக பறக்கும் ராக்கெட் ஆவார். ஆனா பாபா எங்கும் நிறைஞ்சவர் கிடையாது. ஆனா அவர் மிக வேகமா பறக்கும் ராக்கெட்டா இருக்கிறார். அவரு எங்க வேணாலும் அவரால் பிரவேசமாக முடியும். ஒரு செகண்ட்ல, அவர் ஒரு வினாடியில அவர் என்ன வேணாலும் செய்ய முடியும். அவருக்கு அந்த சக்தி இருக்குது. ஏன்னா அவருக்கு உடல் இல்லாதனால அவர் எங்க வேணாலும் போக முடியும், வர முடியும். அவர் பறக்கும் ராக்கெட்டா இருக்கிறான்னு சொல்லி சொல்றாரு. பாபா வருவதற்கோ செல்வதற்கோ நேரமே அதிகமாகாது சொல்லி பாபா சொல்றாரு. பாபா டக்குன்னு ஒரு உடம்புல வர்றதுக்கும் டக்குன்னு போறது. அதனாலதான் சொல்லுவாரு, அமிர்த வேலையில நான் எல்லாரையும் சுத்தி பார்த்துட்டு வந்துருவேன், யார் யார் என்ன பண்றீங்க எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்றாருல. அவர் அப்படியே டக்குன்னு வர்றதுக்கு செல்றதுக்கு டைமே அதிகமாகாது சொல்லி சொல்றாரு. இந்த விஷயத்தை புரியாத காரணத்தினால்தான் பக்தர்கள் சர்வ வியாபின்ட்டு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. இது ஒரு சிறிய பூஞ்சோலை. இப்ப நம்ம பாபாவால செலக்ட் பண்ண குழந்தைகள் ஒரு சின்னஞ்சிறிய பூஞ்சோலைன்னு சொல்லி சொல்றாரு. மனிதர்களால் ஆன மலர் தோட்டம். இங்க எல்லாருமே நம்ம எல்லாம் மனிதர்கள், ஆனா இப்ப மலர் மாதிரி மாறி இருக்கிறோம், மலர் தோட்டமா இப்ப இருக்கிறோம் சொல்றாரு. பூங்காவனத்துல சென்றால் அங்கே பழைய மரமும் இருக்கின்றது. விதவிதமாக இருக்கும். ஏதாவது ஒரு பூங்காவுக்கு போனோம், பார்க்குக்கு போனோம்னா அங்க பழைய மரம் கூட இருக்கும், விதவிதமா இருக்கும் இல்லையா? அங்கங்கே அந்த மொட்டுக்களும் இருக்கும், மலர்ந்து மலராத பாதி மொட்டுக்களும் இருக்கின்றன சொல்லி சொல்றாரு. இதுவும் அது மாதிரி ஒரு பூஞ்சோலை தான் சொல்லி சொல்றாரு. நம்ம சென்டரு இங்க மதுபன்னு பூஞ்சோலை ஆகும் சொல்றாரு. இங்கே குழந்தைகள் புரிந்துள்ளார்கள். இங்கே நாம் முள்ளிலிருந்து இப்ப மலராக மாற வந்துள்ளோம் சொல்லி பாபா சொல்றாங்க. இப்ப நம்ம முள்ளா இருந்தோம் இல்லையா, அந்த அவகுணங்கள்லாம் நம்ம கிட்ட இருந்தது. இப்ப பாபா கிட்ட நம்மள மலரா மாத்திட்டு இருக்கிறாரு. ஸ்ரீமத் படி நாம் முள்ளிலிருந்து மலராக இப்போது மாறிக்கொண்டிருக்கின்றோம் சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்ரீமத்னு உயர்ந்த வழி, பகவானே அளிக்கிற வழிப்படி நம்ம நடந்து
முள்ளிலிருந்து மலரா மாறிட்டு இருக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு பாபா. முட்கள் காட்டில் இருக்கும், மலர் தோட்டத்தில் இருக்கும். முட்கள் எங்க இருக்கும்னா காட்டுல இருக்கும், ஆனா மலர்கள் எங்க இருக்கும்னா மலர் தோட்டத்துல இருக்கும்னு சொல்றாரு. மலர் தோட்டம் என்பது சொர்க்கமாகும், ஆனால் முட்காடு என்பது நரகமாகும் சொல்லி சொல்றாரு. மலர் தோட்டம்னாலே அது எப்படி இருக்கும், பூங்கா அழகா மலரா மலர்ந்துருக்கும் இல்லையா, அது சொர்க்கம்னு சொல்றாரு. அதே முள்ளுக்காடுன்னா அதை நரகம்னு சொல்லலாம்னு சொல்றாரு. பாபாவும் இப்போது புரிய வைக்கின்றார், இது அசுத்தமான முட்களாலான காடு. இப்ப நம்ம வாழற கலியுகம் வந்து அசுத்தமான முட்களாலான காடுன்னு சொல்றாரு. அது வந்து சொர்க்கம் வந்து மலர்வனம் சொல்றாரு. இது மலர்வனமாக பூஞ்சோலையாக இருந்தது. இதே உலகம்தான் மலர்வனமா பூஞ்சோலையா இருந்தது, இப்போது முட்காடாகி ஆகிவிட்டது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம தேக அபிமானத்துல வந்துதான் இந்த மாதிரி முள்ளு காடா ஆயிடுச்சுன்றாரு. தேக அபிமானமே மிகப்பெரிய முள்ளாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இதன் பிறகு மற்ற அனைத்து விகாரமுமே வந்து விடுகிறது. அங்கே ஆத்மா அபிமானியாக இருந்தீர்கள். சொர்க்கத்துல நம்ம எல்லாரும் ஆத்மா அபிமானியா இருந்தோம். ஆத்மாவினுடைய ஞானம் மட்டும் சொர்க்கத்துல நமக்கு இருந்தது. இப்போது நமக்கு ஆயுள் முடிவடைகிறது. இப்போது நாம் இந்த பழைய உடலை விடுத்து வேறு உடல் எடுக்க வேண்டும். இந்த ஞானம் மட்டும் நமக்கு சொர்க்கத்துல இருக்கும். நம்ம அப்படியே நடிச்சுட்டு 150 வயது வரைக்கும் அந்த உடல்ல நடிப்பாங்க தேவதைகள். அந்த 150 வருடம் கழிச்சு அவங்களுக்கு தெரியும், இப்ப நமக்கு வயசு முடிஞ்சு போச்சு, நம்ம இந்த உடலை விட்டுட்டு அடுத்த உடல் எடுக்கணும்ன்ற அவங்களுக்கு தெரியும், அந்த ஞானம் இருக்கும். சாட்சாத்காரம் காட்சி கூட அவங்களுக்கு கிடைக்கின்றது. நாம் கர்ப்ப மாளிகையில் சென்று அமருவோம், பிறகு மொட்டாகி மொட்டிலிருந்து மலராவோம்ன்ற இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஞானம் இருக்குது. இந்த ஞானம் வந்து ஆத்மாவிற்கு இருக்கிறது சொல்லி சொல்றாரு. சிருஷ்டி சக்கரம். ஆனா மற்றபடி இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சொல்லுது, சொர்க்கம் வருது, அதுக்கப்புறம் திரேதாயுகம், அதுக்கப்புறம் துவாபரயுகம் வந்து நம்மளே தான் இந்த மாதிரி மாறிடுவோன்ற ஞானம் வந்து அந்த தேவதைகளுக்கு இருக்காது. இதை பற்றிய ஞானம் அங்கே கிடையாது. ஆனா இது பழைய உடல், இதை இப்போது மாற்ற வேண்டும், இந்த ஞானம் மட்டும் இருக்கின்றது சொர்க்கத்துலன்னு சொல்லி சொல்றாரு. அங்கே உள்ளூர குஷி இருக்கிறது. சொர்க்கத்துல அப்படியே ஒரு குஷி இருக்கும். ஏன்னா அங்க கவலையே நமக்கு இருக்காது இல்லையா, அங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். கலியுகத்தின் எந்த விதமான பழக்க வழக்கமும் அங்கே இருப்பதில்லை. இங்க கலியுகத்துல அழறது, கவலைப்படுறது, எல்லாம் அந்த பழக்க வழக்கம், வேலைன்னு செஞ்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா, இங்க அந்த மாதிரி பழக்கம்லாம் அங்க இருக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. இங்க குல மரியாதைகள் அநேகம் உள்ளது. இங்க குல மரியாதை எல்லாம் நிறைய இருக்குது இல்லையா, இப்படிதான் எங்க குலம், இங்க இங்க இப்படிதான் செய்யணும், இங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாது, அந்த மாதிரி குல மரியாதைகள்லாம் வேற வேற மதத்துக்கு வேற வேற விதமா இருக்கும். ஆனா வித்தியாசம் இருக்கும் அல்லவா சொல்லி சொல்றாரு. ஆனா அங்குள்ள மரியாதை சத்தியுகத்துல சத்தியமான மரியாதை என சொல்லப்படும் சொல்றாரு. இங்கு பொய்யான மரியாதைகள் தான் இருக்கும், அங்க வந்து சத்தியமான மரியாதைகள் இருக்கும் சொல்றாரு. சிருஷ்டி இருந்து கொண்டே இருக்கின்றது அல்லவா, இந்த சிருஷ்டி வந்து அழிஞ்சு போயிருது இல்லையா, சிருஷ்டி அப்படியேதான் இருந்துகிட்டே தான் இருக்குது. அசுர மரபு வழியினர் இருக்கும்போதுதான் தந்தையே வருகின்றார். இப்ப பாபா கடவுள் எப்ப வராரு, அதர்மம் தலை தூக்கும் போதுதான் நான் வரேன்னு சொல்லி கீதையில சொல்லப்பட்டிருக்குது இல்லையா. அப்ப அசுர மரபு வழியினர் இருக்கும் போதுதான், அசுர வழியில போயிட்டு இருக்கும் போதுதான், ஆத்மாக்கள் அசுர வழியில நடக்கும் போதுதான் கடவுளே வராரு. அப்போதுதான் தெய்வீக மரபு வழியினரை படைக்கப்பட்டு விநாசம் நடைபெறுகின்றது சொல்றாரு. கடவுள் வந்த பிறகு தெய்வீக மரபு வழியினரை பாபா படைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் விநாசம் கூட நடைபெறுது. கடவுள் வந்த பிறகுதான் விநாசம் நடைபெறுது சொல்லி சொல்றாரு. அப்படி என்றால் அசுர மரபு இனத்தவர் தானே உள்ளனர் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப கடவுள் வந்திருக்கிறாருன்னா அப்ப ஏற்கனவே உள்ளவங்க அசுர மரபு வழியினர் தான் இருந்திருப்பாங்க. அவங்களதான் கடவுள் வந்து நல்லவங்களா மாத்திட்டு போயிருப்பாரு, அதான் சொல்றாரு. அதிலிருந்துதான் தெய்வீக குணமுடையவர்களின் வம்சம் வந்து ஸ்தாபனை ஆகின்றது சொல்லி சொல்றாரு. அப்ப கடவுள் வர்றதுக்கு முன்னாடி அசுர குணமுடையவர்கள் தான் இருந்திருக்கிறாங்க. அவங்களதான் கடவுள் இப்படி மாத்திட்டு போயிருக்கிறாரு. யாராலையும் முடியாத காரியத்தை கடவுள் தான் செஞ்சுட்டு போயிருக்கிறாருன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதுவும் புரிய வைக்கப்பட்டுள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. யோக பலத்தால் உங்களது பல பிறவிகளின் பாவங்கள் அழிக்கப்படுகிறது. பாபா நிறைய முரளியில சொல்லியிருக்கிறாரு. நீங்க என்ன நினைச்சீங்கன்னா யோக பலம் இருந்துச்சுன்னா தான் உங்க பல பிறவியினுடைய பாவம் அழிக்கப்படும் சொல்றாரு. இந்த பிறவிலும் கூட பாவங்கள் செய்துள்ளோம் இல்லையா, அதனையும் கூறிவிட வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நமக்கு முன் ஜென்மத்துல என்ன நடந்ததுன்னு தெரியாது. அன்னைக்கு கூட முரளியில சொன்னார்ல, இந்த பிறவில என்னெல்லாம் இருக்குதோ என்கிட்ட சொல்லிடுங்க, போன பிறவில உள்ளதெல்லாம் என்னை நினைச்சு பாவத்தை அழிச்சிருங்கன்னு சொல்லிட்டாருல பாபா. பாபா சொல்றாரு, இந்த பிறவில கூட நம்ம பாவங்கள் செய்யறோம். இப்போ பிராமணராய் கூட நம்ம பாவம் செய்யலன்னா சொல்ல முடியாது இல்லையா, நம்ம இன்னும் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா மாறல. அப்ப இன்னமும் விக்ரமம் நடந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லி பாபா சொல்லியிருக்காரு இல்லையா. அப்ப டெய்லியுமே நம்ம என்ன செய்யறோன்றத நைட்டு பாபாட்ட சொல்லிட்டு தான் படுக்கணும். அத பாபா சொல்றாரு. இந்த பிறவில பாவங்கள் செய்துள்ளோம், அதனை கூட கூறிவிட வேண்டும் சொல்லி சொல்றாரு. அதிலும் முக்கியமான விகாரத்தின் விஷயங்கள் நினைவில் உள்ளது. அப்ப முக்கியமான விகாரத்தின் விஷயங்கள் எல்லாம் பாபாட்ட சொல்லணும் சொல்றாரு. பாபா சர்வ சக்திவான்,
உங்களுக்கு தெரியும். அனைவருக்கும் தந்தையாக இருப்பவர். அவருடன் நினைவை இணைப்பதால் பாவம் எரிந்து சாம்பலாகி விடுகின்றது சொல்றாரு. உங்களுக்கு தெரியும் இல்லையா, கடவுள் வந்து சர்வ சக்திவான். அவர் நம்ம அப்பா, எல்லாருக்கும் அப்பாவா இருக்கிறாரு. அவரை நினைச்சாலே போது பாவம் எரிஞ்சு சாம்பலாயிடுது சொல்லி சொல்றாரு. இந்த லட்சுமி நாராயணன் சர்வ சக்திவானாக இருக்கின்றனர். உலகம் முழுவதும் அவர்களின் ராஜ்யம் உள்ளது. அதுதான் புதிய உலகம். அங்கே ஒவ்வொரு பொருளும் புதியதாகவே இருக்கும் சொல்றாரு. இப்போது பூமியே வறட்சி அடைந்து விட்டது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் புதிய உலகிற்கு எஜமானன் ஆகின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. லட்சுமி நாராயணன் இருக்கும்போது உலகம் முழுவதும் அவங்க ராஜ்யம் இருந்தது. அது புது உலகமா இருந்தது. ஆனா இப்போ வந்து எல்லாமே பூமி எப்படி இருக்கு, வறட்சி அடைஞ்சிருச்சு. அவங்க புது உலகம் இருக்கும்போது எல்லா பொருளும் புதுசா இருந்ததுன்றாரு. ஆனா இப்ப நீங்க வந்து புதிய உலகத்துக்கு திரும்ப எஜமான் ஆகுறீங்கன்றாரு. எனவே எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கணும் உங்களுக்கு பாருங்க. புது உலகத்துக்கே நான் எஜமானனா ஆயிட்டு இருக்கிறேன்னா அவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. எப்படிப்பட்ட மாணவரோ அப்படிதான் குஷியும் அதிகமாக இருக்கும் சொல்லி சொல்றாரு. நம்ம ரெகுலர் ஸ்டூடெண்டா ஒழுங்கா டெய்லி முரளி கேட்டு டெய்லி அமிர்த வேலை பண்ணி பாபா சொல் பேச்சு கேட்கிற குட் ஸ்டூடெண்டா இருந்தோம்னா நமக்கு குஷியும் அதிகமா இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. இது உங்களுடைய மிக உயர்ந்த பல்கலைக்கழகம். பாருங்க எவ்வளவு யூனிவர்சிட்டி இருக்குது. அதெல்லாம் விட இறைவனே வந்து பாடம் எடுக்கிற ஒரு யூனிவர்சிட்டினா இதுதான். உங்களுடைய மிக உயர்ந்த பல்கலைக்கழகம் சொல்லி சொல்றாரு. கற்பிப்பவரும் மிக உயர்ந்தவர். யாரு நமக்கு டீச்சரா இருக்கிறாங்க, யார் நமக்கு ஆசிரியரா எடுக்கிறது? அவரை தான் எல்லாருமே உலகமே தேடிட்டு இருக்கிறாங்க. யாருக்கும் கிடைக்காதவர் நமக்கு கிடைச்சிட்டாரு. ஆசிரியரா வந்து நமக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கிறாருன்னா எப்பேற்பட்டவர். உயர்ந்த பல்கலைக்கழகத்துல உயர்ந்த டீச்சர் மூலமா நம்ம படிப்பு படிச்சுட்டு இருக்கிறோம்னு சொல்றாரு. குழந்தைகள் படிப்பதும் கூட உயர்ந்ததிலும் உயர்ந்த நிலை அடைவதற்காக. நீங்கள் எவ்வளவு கீழே இருந்தீர்கள், இப்ப நம்ம படிக்கிறது கூட உயர்ந்த நிலை அடைவதற்காக சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம முன்னாடி எப்படி கீழே இருந்தோம் இல்லையா, முற்றிலும் கீழ்த்தரத்துல இருந்து பிறகு உயர்நிலையை இப்ப அடைகின்றீர்கள் சொல்லி சொல்றாரு. நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம், எதுவுமே ஒரு சோழிக்கு சமானமா இருந்தோம் இல்லையா, யாருமே நம்மள மதிக்க மாட்டாங்க. ஒரு குழந்தைங்க கூட நம்மள மதிக்காது. அந்த மாதிரி தானே நம்ம இருந்தோம். இப்ப பாபா நம்மள அந்த முற்றிலும் கீழ்த்தரத்துல இருந்து உயர்ந்த நிலையை அடைய வைக்கிறாரு. பாபா அவரே இப்போது சொல்கின்றார், நீங்கள் சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களா அப்படின்னு நம்மளை கேக்குறாரு. தூய்மையற்றவர்கள் அங்கே செல்லவே முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. கீழ்த்தரமாக இருப்பதனால்தான் உயர்ந்த தேவதைகளுக்கு முன்னால் சென்று என்ன பாடுறாங்க, அவர்களுடைய மகிமையை பாடுறாங்க. லட்சுமி நாராயணன் கோயில்ல போய் சென்று என்ன பண்றாங்க, அவர்களின் புகழையும் தனது இயலாமையும் வர்ணனை செய்கின்றார்கள் சொல்லி சொல்றாரு. நீங்க தான் 16 கலைகள் நிரம்புவங்க, நீங்க கடவுள், நீங்க எங்களுக்கு ஏதாவது கொடுங்க, நான் உண்டியல்ல அது போடுறேன் இது போடுறேன், என் பிரச்சனையை தீருங்கன்ட்டு நம்ம கோயில்ல போய் அவங்களுக்கு சமானமா நம்ம வேண்டுறோமா? அவங்க யாரோ நம்ம யாரோன்ற மாதிரி தானே வேண்டுறோம். அதான் பாபா சொல்றாரு, நீங்க வந்து அவ்வளவு கீழ்த்தரமா ஆனதுனால அந்த உயர்ந்த தேவதைகளுக்கு முன்னாடி போய் நீங்க மகிமை பாடுறீங்க, அவங்களுடைய புகழ பாடி உங்களுடைய இயலாமைய வர்ணனை செய்றீங்கன்னு சொல்லி சொல்றாரு. செய்யறாங்க, அந்த மாதிரி பக்தி மார்க்கத்துல செய்யறாங்க. பிறகு இரக்கம் காண்பீங்கள். பாபா சொல்றாரு, அவங்கள்ட்ட போய் கேட்கிறோம், பிறகு இரக்கம் காண்பீங்கள், நாங்களும் இப்படி உயர்நிலை அடைய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த மாதிரி சொல்றாங்க. அவர்களுக்கு முன்னால் தலை வணங்குகின்றனர். லட்சுமி நாராயணுக்கு முன்னாடி தலை வணங்குறாங்க. ஆனா அவர்களும் மனிதர்கள் தான் சொல்லி பாபா சொல்றாரு. அத லட்சுமி நாராயணன் இருக்காங்களா, அவங்க யாரு, அவங்க ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு போனவங்க தானே சிலை வைப்பாங்க. காந்தியடிகளுக்கு சிலை வச்சிருக்காங்க, நேருக்கு சிலை வச்சிருக்காங்கன்னா அவங்க ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு போனவங்க தானே. அது மாதிரி இந்த லட்சுமி நாராயணன் ஏன் சிலை வச்சிருக்காங்க, அவங்க ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு போன மனிதர்கள் தான். ஆனால் அவர்களிடம் தெய்வீக குணம் இருந்தது சொல்லி பாபா சொல்றாரு. சொர்க்கத்துல வாழ்ந்தவங்க, இதே பூமி சொர்க்கமா இருக்கும் போது வாழ்ந்த மனிதர்கள் தான் இந்த லட்சுமி நாராயணன். ஆனா அவங்கள்ட்ட தெய்வீக குணம் இருந்தது. அதுதான் உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் சொல்றாரு. கோவிலுக்கு கூட செல்கின்றனர், அவர்களுக்கு பூஜை செய்கின்றனர், தானும் அவர்களைப் போல மாற வேண்டும் என நினைக்கின்றனர். ஆனால் அவர்களை இப்படி மாற்றியவர் யார் என்பது யாருக்குமே தெரியாது சொல்லி பாபா சொல்றார். கோயிலுக்கு போறாங்க, பூஜை பண்றாங்க, அவங்கள மாதிரி ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்கள யார் இந்த மாதிரி மாத்தந்துட்டு யாருக்குமே தெரியாது. குழந்தைகளாகி உங்களினுடைய புத்தியில் நாடகம் முழுவதுமே அடங்கியுள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. நமக்கு தான் ஃபுல்லா தெரியும் இல்லையா, சத்தியகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்ன நடந்தது, என்ன நடக்க போகுது, எல்லாமே நமக்கு தெரியும்னு சொல்லி சொல்றாரு. எப்படி இந்த தெய்வீக மரத்தின் நாட்டு நடப்படுகின்றது என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. இப்ப பாபா எப்படி ஒவ்வொருத்தரா செலக்ட் பண்றாரு, ஒவ்வொருத்தருக்கா டிராமா அடி கொடுக்கும். ஆட்டோமேட்டிக்கா பாபாட்ட வருவாங்க, பாபா ஞானம் கேட்பாங்க. பாபா நாத்து நட்டுக்கிட்டே இருக்கிறாரு. தெய்வீக மரத்தின் ஸ்தாபனை வந்து இப்ப பண்ணிட்டு இருக்கிறாரு. இது எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா. பாபா வருவதும் சங்கமயுகத்தில் தான். இப்ப சிவபாபா வர்றதே சங்கமயுகத்தில் தான். இது தூய்மை இல்லாத உலகம், தூய்மை இல்லாத இடத்துலதான் கடவுளே வராரு. எனவே எங்களையும் வந்து தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குங்கள் என்று பாபாவை அழைக்கின்றனர். இப்போது நீங்கள் தூய்மையாவதற்காக முயற்சி செய்கின்றீர்கள் சொல்லி சொல்றார்.
பத்தித்த பாவனரே வாருங்கள்ன்ட்டு அழைச்சது யாரு? நம்ம தான் இல்லையா? இப்ப நம்ம தூய்மையாயிட்டு இருக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. மற்ற எல்லாருமே அனைவரும் அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடிச்சு கொண்டு சாந்தி தாமம் செல்வார்கள் சொல்லி சொல்றாரு. அவங்கெல்லாம் வரமாட்டாங்க. மற்றவங்க நீங்க என்னதான் கூப்பிட்டாலும் மற்ற தர்மத்தினர், துவாபரகத்துல இருந்து நடிக்கிறவங்க, பக்தி செய்யறவங்க, நம்பாதவங்க எல்லாம் இங்க வரமாட்டாங்க. அவங்க அவங்கவுங்க கணக்கு வழக்குகளை முடிச்சுட்டு சாந்தி தாமத்துக்கு போய் முக்தி அடைஞ்சிருவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. மண் மனாபவ என்ற மந்திரம் முக்கியமானது. எல்லாருக்குமே நீங்க சொல்ல வேண்டியது மண் மனாபவ. மனதினால் இறைவனை நினைவு செய்யுங்கள். ஆனால் ஆத்மா என உணர்ந்து பரம்பிதா பரமாத்மா சிவன் அவர் பரந்தாமத்துல புள்ளியா இருக்கிறாரு. நம்மளும் புள்ளியா இருக்கணும், அவரு புள்ளியா இருக்கிறாரு. இந்த மாதிரி நினைவு செஞ்சாதான் பாவம் அழியும். இதை மட்டும் சொல்லுங்கன்றாரு. அதை பாபா உங்களுக்கு கொடுக்கின்றார். இந்த மந்திரத்தை நமக்கு இப்ப பாபா சொல்றாரு. பலவிதமான குருமார்கள் உள்ளனர். ஆனா எவ்வளவு மந்திரம் கொடுத்திருக்கிறாங்க இல்லையா, தருகின்றனர். பாபாவினுடையது ஒரே ஒரு மந்திரம் தான். அவங்கள்ட்ட போயிட்டீங்கன்னா காயத்ரி மந்திரம், அந்த மந்திரம், நிறைய அந்த மிருத்யுஞ்சய மந்திரம், ஏகப்பட்ட மந்திரம். அது அர்த்தம் தெரியாமலே நம்ம படிப்போம் இல்லையா. ஆனா இப்ப பாபா நமக்கு கொடுக்கறது ஒரே ஒரு மந்திரம் தான். மண்மனாபவ. மண்மனாபவன்னா மனதினால இறைவனை நினைவு செய்வது. ஆத்மா என உணர்ந்து பரமாத்மாவை நினைக்கிறது. அதுதான் மண்மனாபவ. பாபா பாரதத்தில் வந்து மந்திரம் வழங்கியிருந்தார். அதனால் நீங்கள் தேவி தேவதை ஆகியிருந்தீர்கள். பாபா சொன்ன மந்திரத்துலதான் நம்ம தேவி தேவதையா ஆகிட்டோம்னு சொல்லி சொல்றாரு. ஆனா மந்திரம் போட்டெல்லாம் அவர் மாத்தல. அவர் பிராக்டிக்கலா மாத்திருக்கிறாரு. யார் அவரை அப்படி உருகி உருகி நினைச்சாங்களோ அவங்களாம் தேவதையா ஆகி சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க இல்லையா. அது பிராக்டிக்கலா பண்ணியிருக்கிறாரு. பாபா சொல்றாரு, பகவான் வாக்கு அல்லவா, அவர்களும் ஸ்லோகன் சொல்கிறார்கள். இது பகவான் வாக்கு தானே, அவரும் அதே பகவான் தான் வந்து வாக்கு சொல்றாரு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, பக்தி மார்க்கத்துல ஸ்லோகன் சொல்றாங்க. ஆனா அர்த்தம் புரிஞ்சுக்காமலே ஸ்லோகன் சொல்றாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் அர்த்தம் புரிஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப மண்மனாபவனா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரியும் இல்லையா. அவங்கள்ட்ட சொன்னா மண்மனாபான்னு படிச்சுட்டு போயிடுவாங்க, அர்த்தம் புரிஞ்சுக்காமலே சொல்லுவாங்க. ஆனா நமக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை நடைமுறையில பிராக்டிக்கலா அனுபவம் செய்யறோம். கும்பமேளாவுக்கு கூட செல்கின்றனர். அங்கும் சென்று நீங்கள் அனைவருக்கும் புரிய வைக்கலாம் சொல்லி பாபா சொல்றாரு. இது தூய்மையற்ற உலகம், நரகம். சத்தியுகம் தூய்மையான உலகம் இருந்தது, அதனையே சொர்க்கம் என்று சொல்லப்படுது. தூய்மை இல்லாத உலகுல தூய்மையானவர்கள் ஒருவருமே இருக்க முடியாது சொல்லி பாபா சொல்றாங்க. தூய்மை இல்லாத இந்த இந்த நேரத்துல இப்ப கலியுகத்துல தூய்மையானவங்க தேவதைகள், லட்சுமி நாராயணனோ இல்ல கிருஷ்ணரையோ இங்க பார்க்க முடியாது. மனிதர்கள் கங்கையில நீராடி தூய்மை அடைய செல்கிறார்கள். கங்கைக்கு எதுக்கு போறாங்க, தூய்மை ஆகணும், பாவம் போகணும்ட்டு போறாங்க. ஆத்மா எப்போதுமே தூய்மையாக இருக்கின்றது என்றும் கூட சொல்லிடுறாங்க. ஆத்மாவே பரமாத்மா என்றெல்லாம் சொல்லிவிட்டார்கள். பக்தி மார்க்கத்துல பாருங்க, ஆத்மால பாவம் ஒட்டாது, ஆத்மா தூய்மையா இருக்கு, ஆத்மா தான் பரமாத்மா, உனக்குள்ள இருக்கிறார் எனக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. பாபா இதெல்லாம் சொல்லிட்டாங்க. நீங்களும் எழுதலாம். ஆத்மா ஞான நீராடுதல் தான் தூய்மையாகுமே தவிர தண்ணீரில் நீராடுவதால் அல்லன்னு சொல்லி நீங்க புரிய வைக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, ஆத்மா எங்க போய் குளிச்சாலும் தண்ணீர்ல குடிச்சா உடம்பு தான் தூய்மையாகும். தண்ணீர்னால ஆத்மாவை தூய்மையாக்க முடியாது. ஆத்மாவை ஞான நீரினால்தான், ஞானத்தினாலதான் குளிக்க வைக்கணும். இப்ப இறைவனே சொல்ற அந்த ஞானத்தினாலதான் ஆத்மா திருந்தும், மற்றபடி ஆத்மா திருந்தாது. நீங்க போய் சரீரத்தோட போய் கங்கையில குளிச்சுட்டு வந்துட்டு ஆத்மால இருக்கிற பாவம் எல்லாம் போகாது. நீங்க என்னதான் குளிச்சுட்டு வந்தாலும் திரும்ப வந்து பாவம் தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் இல்லையா. நம்ம ஆத்மாலதான் பாவம் ஒட்டுது, சரீரத்துல கூட ஒட்டுறது இல்லை. அந்த சரீரம் அந்த ஒரு பிறவியோட முடிஞ்சிடும். அடுத்த சரீரம் எடுத்து ஆத்மா திரும்ப அந்த பாவத்தை கழிக்கதான் வருது. அதனாலதான் பாவ ஆத்மா புண்ணிய ஆத்மான்னு சொல்றோம். பாவ சரீரம் புண்ணிய சரீரம் நம்ம சொல்றது இல்லை இல்லையா. அதான் பாபா சொல்றாரு. தண்ணீரில் தினமும் தான் நீராடி கொண்டே இருக்கிறார்கள். எங்கெல்லாம் நதிகள் உள்ளதோ அங்கெல்லாம் தினமும் சென்று நீராடி கொண்டே இருக்கின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. எங்கெல்லாம் நதி ஓடுதோ அங்க போய் குளிக்கணும் இல்லையா. போற கோயிலுக்கெல்லாம் பாருங்க, சிவன் கோயில்ல ஒரு நதி குளம் ஏதா இருக்கும், அதுல போய் ஒரு முங்கி எழுந்தா பாவம் போயிடும்ட்டு குளிப்பாங்க. அதே நீரை தான் அருந்தும் செய்கின்றனர். அந்த குளத்துல இருக்கிற நீரை அங்கேயே குளிப்பாங்க, அதே வாயிலையும் ஊத்திக்குவாங்க. இப்போது நீரால் தான் அனைத்துமே செய்யப்படுகின்றது சொல்லி சொல்றாரு பாபா. விஷயம் எவ்வளவு சுலபமானதுதான், ஆனால் யாருடைய புத்தியிலுமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. ஞானத்தினால்தான் ஒரு வினாடியில் சத்கதி கிடைக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. தண்ணீரினாலதான் உங்களுக்கு சத்கதி கிடைக்காது, முக்தி ஜீவன் முக்தி கிடைக்காது. ஞானத்தினால்தான் ஒரு வினாடியில சத்கதி கிடைக்கும் சொல்றாரு. பிறகு இப்படியும் சொல்லப்படுகின்றது, கடல் நீரையே மையாக்கினாலும் காட்டு மரங்கள் எல்லாம் எழுதுகோளாக்கினாலும் பூமியே காகிதமாக்கினாலும் எழுதவே முடியாது என்று ஞானத்தை சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கடல் நீரை கூட மையாக்கி ஒரு பேனால ஊத்தி காட்டு மரத்தை எல்லாம் எழுதுகோள், அந்த காட்டு மரத்தெல்லாம் பேனாவாக்கி அதுல இந்த கடல் நீரை மையா ஊத்தி இந்த பூமின்ற பேப்பர்ல உட்காந்து எழுதினா கூட பாபா சொல்ற ஞானம் முடியாதான்.
அவ்வளோ ஞானம் இருக்குதான். அதனாலதான் அவரை ஞான கடல் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஞானம் அந்த அளவு ஆழமானதுன்னு சொல்றாங்க. முடிவே இல்லாதது. பாபா விதவிதமாக கருத்துக்களை தினம் புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். இப்ப பாபா பாருங்க, நமக்கு 4 பக்கம் முரளி டெய்லி விதவிதமா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறாரு. அதை எவ்வளவு விஸ்தாரமா புரிய வைக்கிறாரு. பாபா சொல்கின்றார், இன்று மிகவும் ஆழமான விஷயங்களை கூறுகின்றேன். இன்னைக்கு பாபா சொல்றாரு, ஆழமான விஷயங்களை கூறுகின்றேன்னு சொல்றாரு. உடனே நம்ம என்ன சொல்லுவோம், முன்பே ஏன் சொல்லவில்லை என்று குழந்தைகள் கேட்கின்றார்கள் சொல்றாரு. ஏன் பாபா முன்னாடியே சொல்லலை, இப்ப போய் சொல்றீங்களே, நான் முன்னாடியே சொல்லியிருந்தா நான் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேனேன்னு. ஆனா பாபா சொல்றாரு, அட முதலிலேயே எப்படி சொல்ல முடியும் பாபா சொல்றாரு. கதை என்றால் ஆரம்பத்துல இருந்து வரிசை கிரமமா தானே சொல்ல முடியும் அல்லவா பாபா சொல்றாரு. பாருங்க, எதையுமே பாபா உடனே சொல்ல மாட்டாரு. ஏன்னா ஆத்மாவுக்கு சக்தி இருக்காது அதை ஃபாலோ பண்றதுக்கு. எடுத்த உடனே எல்லாத்தையும், இப்போ ஒரு பிறந்த குழந்தைக்கு எடுத்த உடனே சாப்பாடு ஊட்ட மாட்டாங்க. லிக்விட் ஃபுட்டு, பால் அப்படிதான் கொடுப்பாங்க. எடுத்த உடனே சாப்பாடு ஊட்டினா தொண்டையில போய் சிக்கிட்டு குழந்தை என்ன ஆகும், உயிரோட இருக்காது. அந்த மாதிரிதான் நமக்கும் ஞானம். எடுத்த உடனே பாபா எல்லாத்தையும் சொல்லிட மாட்டார். ஏன்னா ஆத்மாவுக்கு சக்தி கிடையாது தாங்குற அளவுக்கு. இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்க போகுதுன்னா நமக்கு ஹார்ட் அவ்வளவுதான், ஹார்ட்டே நின்று போயிடும் பாபா சொல்றதை கேட்டா. அதான் பாபா சில விஷயங்கள்லாம் பொறுமையா தான் சொல்லுவாரு. புதுசு புதுசா வர குழந்தைகள் கூட உடனே சொல்ல மாட்டாரு. அதான் சொல்றாரு, அட முதல்லயே எப்படி சொல்ல முடியும், கதை என்றால் ஆரம்பத்துல இருந்து வரிசை கிரமமாக தானே சொல்ல முடியும் சொல்றாரு. கடைசியில் வரும் நடிப்பை முன்பே எப்படி சொல்ல முடியும் சொல்றாரு. பாருங்க, நீங்க கடைசியா நடிக்க போற பாட்டை நான் எப்படி முன்னாடியே சொல்ல முடியும், நீங்க பயந்துட மாட்டீங்களான்னு சொல்றாரு. கடைசியில நடக்க போகுது, அதை போய் நான் இப்பயே சொல்ல முடியுமா சொல்றாரு பாபா. இதையும் பாபா சொல்லி கொண்டே இருக்கின்றார். இந்த சிருஷ்டி சக்கரத்தின் ஆதி, மத்திய, அந்திமம் இவற்றின் ரகசியத்தை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இப்ப நமக்கு எல்லாமே தெரியும். ஆதியில என்ன நடந்தது, மத்தியத்துல என்ன நடந்தது, இப்ப கடைசியில என்ன நடக்க போகுது, எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா. உங்களிடம் யாரேனும் கேட்டால் உடனடியாக பதில் சொல்ல முடியும். உங்கள்கிட்ட யாராவது இதை பத்தி கேட்டா நீங்க உடனே பதில் சொல்ல முடியும் சொல்றாரு. உங்களிடம் கூட வரிசை கிரமமாகத்தான் புத்தியில் இடம் பெற்றுள்ளது பாபா சொல்றாரு. நமக்கே கூட வரிசைகரமா தான் ஞானம் பதிஞ்சிருக்குன்னு சொல்றாரு. உங்களிடம் வருபவர்களுக்கு முழுமையாக பதில் கிடைக்கவில்லை அவர்கள் வெளியில் சென்று இங்கே முழுமையாக இவர்களால் புரிய வைக்க முடியவில்லை என்றும் வீணான சித்திரங்கள் வைத்துள்ளதாகவும் கூறுவார்கள் சொல்றாரு. பாருங்களா பாபா, உங்கள்கிட்ட யாராவது வராங்கன்னா உங்களால சரியா பதில் சொல்ல முடியல அவங்க கேட்குற கேள்விக்குன்னா, அவங்க வெளியில போய் என்ன சொல்லுவாங்க, இவங்களால முழுசா புரிய வைக்க முடியல, இவங்க வேஸ்டா நிறைய படம் மட்டும் வச்சிருக்கிறாங்க, ஆனா படத்தை பார்த்து கூட இவங்களுக்கு சொல்ல தெரியலன்னு நம்மள சொல்லிடுவாங்களாம். அதான் பாபா சொல்றாரு. எனவே அப்ப பாபா என்ன செய்யறாரு, அவர்களுக்கு புரிய வைப்பவர்கள் மிகவும் புத்திசாலியாக இருக்கணும்னு பாபா சொல்றாரு. இல்லையெனில் அவர்களும் கூட புரிந்து கொள்வதில்லை. புரிய வைப்பவரும் முழுமையாக புரிய வைக்கலன்னா இவருக்கு ஏற்ப கேட்பவரும் முன் எப்படியோ அப்படியே இருப்பார் சொல்றாரு. இப்ப நம்ம நம்ம சொல்லி புரிய வைக்கிறவங்க புத்திசாலியா இருக்கணும்னு பாபா சொல்றாரு. இல்லைன்னா அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, வர்றவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. புரிய வைப்பறோம் முழுமையா புரிய வைக்கலன்னா அப்ப கேட்கறவங்களும் என்ன ஆயிடுவாங்க, அப்படியே இருந்துருவாங்கன்னு சொல்றாரு. பாபா சொல்கிறார், ஆங்காங்கே பார்க்கும்போது மனிதர்கள் மிகவும் புத்திசாலியாக இருக்கின்றனர். பாபா அங்கங்க பாக்குறாராம், சென்டருக்கு வர மனுஷங்க ரொம்ப புத்திசாலியா இருக்கிறாங்களாம். கேள்வி இஷ்டத்துக்கு கேக்குறாங்களாம். அங்க குழந்தைங்க அந்த அளவுக்கு புத்திசாலியாக இல்லாத போது நானே அவருக்குள் பிரவேசம் செய்து உதவி செய்து விடுகிறேன் பாபா சொல்றாரு. பாருங்க, இந்த பிரம்மா குமாரிகள் பிகேஸ் குழந்தைகள், பாபாவுடைய குழந்தைகள் அந்த அளவுக்கு புத்திசாலி கிடையாது. பாபா பாபான்னு அவங்களுக்கு அந்த பாவனை இருக்குது. ஆனா ஞானத்துல அந்த அளவுக்கு சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு கூட புத்திசாலி இல்லாத குழந்தைகள். அவ்வளோ அந்த மாதிரி பாசமிக்க குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கு மேல பாபாவே பிரவேசமாயிடுறாரு. பிரவேசமாயி அந்த புத்திசாலி மனிதர்கள் வந்தாங்களே அவங்களுக்கு புரிய வச்சுட்டு உதவி செஞ்சுட்டு வந்துடுறாராம். பாருங்களேன், நம்ம பேசுறதெல்லாம் நம்மளே பேசல, பாபாவே பேசி புரிய வைக்கிறாரு. அந்த மாதிரி பாபா சொல்றாரு பாருங்க, நானே அவங்க உள்ள பிரவேசம் செய்து உதவி செய்து விடுகிறேன்னு சொல்றாரு. ஏனெனில் பாபா மிகவும் சிறிய ராக்கெட்டா இருக்கிறாராம், சின்ன ராக்கெட்டா இருக்கிறாராம். பாபா வருவதற்கும் செல்வதற்கும் நேரமே ஆகாதுன்னு பாபா சொல்றாரு. ஒரு வினாடியில பாபா இந்த மாதிரி வந்துட்டாங்க, இப்படி கேள்வி கேட்கறாங்கன்னு ஒரு செகண்ட் பாபா நினைச்சீங்கன்னா போதும், அவர் உங்க மேலேயே பிரவேசமாயி அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணுமோ சொல்லி உங்க வாய் மூலமா சொல்லிட்டு அவரே போயிடுவாரு. நமக்கே தெரியாது அவர் சொல்லிட்டு போனாருன்றது கூட. அவர் வர்றதுக்கும் போறதுக்கும் டைமே ஆகாதுன்னு பாபா சொல்றாரு. ஏன்னா அவர் அவ்வளவு சிறிய ராக்கெட்ன்றாரு. இதையே அவர்கள் பல ரூபதாரி அல்லது சர்வ வியாபி என்று புரிந்து கொண்டார்கள். இதனாலதான் பக்தி மார்க்கத்துல கடவுள் உன்னில் இருக்கிறார், என்னில் இருக்கிறார். ஏன்னா அவர் தானே நம்ம மேல பிரவேசமாயி சொல்லிட்டு போயிட்டாரு.
அப்ப கடவுள் இவங்களுக்குள்ளே இருக்கிறாரு, காட்சி கிடைக்குது, தூணில இருக்கிறார், துரும்புல இருக்கிறாருன்ட்டு சொல்லிட்டாங்க. அதனாலதான் பல ரூபதாரி சர்வவியாபின்ட்டு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்றாரு. இவற்றையெல்லாம் பாபாவே இப்போது உங்களுக்கு புரிய வைக்கின்றார். சில மனிதர்கள் மிக நல்ல புத்திசாலியாக உள்ளனர், அவர்களுக்கு புரிய வைப்பவரும் அப்படியே இருக்க வேண்டும் சொல்றாரு. இப்ப பாபா சொல்றாரு பாருங்களா, குழந்தைங்களே அப்படியே இருக்காதீங்க, ஞானத்தை நல்லா சிந்தனை பண்ணி வச்சுக்காங்க. ஏன்னா வர்றவங்களாம் புத்திசாலியா வராங்க, அவங்களுக்கு புரிய வைக்கிறவங்க கூட அப்படிதானே இருக்கணும்னு சொல்றாரு. இப்போதெல்லாம் சிறிய குழந்தைகளே சாஸ்திர பாராயணம் எல்லாம் செய்து விடுகின்றனர். இப்ப பாருங்களேன், மந்திரம் எல்லாம் உச்சரிக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்திருக்கோம்ல, குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் கூட அது போன ஜென்மத்துல பெரிய சாஸ்திரவாதியா இருந்திருப்பாங்க போல இருக்கு. இப்பயே அது குழந்தையா பிறந்த உடனே மந்திரம் எல்லாம் உச்சரிக்குதுங்க குழந்தைங்க. ஏனெனில் ஆத்மா சம்ஸ்காரத்தை எடுத்து செல்கின்றது சொல்றாரு. போன பிறவில இருந்து அப்படியே சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு வருதுங்க குழந்தைங்க. எங்கேனும் சென்று அங்கு வேத சாஸ்திரம் படிப்பதில் ஈடுபடுகின்றனர் சொல்றாரு. இப்ப பிறக்கிற குழந்தைங்கள்லாம் அப்படி இருக்கிறாங்க. இறுதி நிலைதான் ஆதி நிலையாக உருவாகின்றது அல்லவா சொல்றாரு. கடைசி நிலை என்னவோ அதுதான் பிறப்புல ஆதி நிலையா உருவாகுது இல்லையா. அடுத்த பிறவில அவங்க அந்த சம்ஸ்காரம் அவங்களுக்கு வந்துருது. ஆத்மா சம்ஸ்காரத்தை எடுத்து செல்கிறது அல்லவா சொல்றாரு. இப்ப நல்ல பாடகர்னா அவங்க இறக்குறாங்கன்னா அவங்க பிறந்த உடனே அந்த மறுபிறவில அந்த குழந்தை பாட ஆரம்பிச்சிரும். அதை தெரிஞ்சுக்கலாம். நல்லா பாடுதுக்கு அந்த குழந்தைன்னா அது போன பிறவில பாடகரா இருந்திருக்கும். அந்த மாதிரிதான் இப்ப சாஸ்திரத்தெல்லாம் படிக்குதுங்க பசங்க, சாஸ்திரத்தெல்லாம் சொல்லுதுங்கன்னா அது போன பிறவிலே அந்த அந்த சம்ஸ்காரத்தை எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்றாரு. இப்போது நீங்கள் புரிந்துள்ளீர்கள், அந்த நாள் வந்தது என்று. அந்த சொர்க்கத்தின் வாயில் கதவு உண்மையில் திறக்கப்படுகின்றது. இப்ப நமக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா, நம்ம 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 காத்துட்டு இருந்த அந்த நாள் வந்துருச்சு. சொர்க்கத்தின் வாச கதவு இப்ப திறக்க போகுதுன்னு சொல்றாரு. புதிய உலக ஸ்தாபனை, பழைய உலக விநாசம் நடைபெறுகின்றது. இந்த புது உலகம் இப்ப ஸ்தாபனை ஆக போகுது, பழைய உலகமே விநாசமாக போகுது சொல்றாரு. மனிதர்களுக்கு சொர்க்கம் புதிய உலகில் இருக்கிறது என்பது கூட தெரிவதில்லை. ஆனா இங்க இருக்கிற மனுஷங்க இதுவே சொர்க்கம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சொர்க்கம்ன்றது புது உலகத்துல வரப்போகுதுன்றது கூட தெரியல சொல்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது தெரிந்துள்ளீர்கள், உண்மையிலும் உண்மையான சத்திய நாராயண கதை மற்றும் அமர கதையை இப்போது நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் சொல்றாரு. கதையும் ஒன்றுதான், அதனை சொல்பவரும் ஒருவர் தான். சத்யநாராயண கதையோ ஒண்ணுதான், அதை சொல்ற ஒருத்தர் தான் கடவுள். பிறகு அதனையே சாஸ்திரமாக்கிட்டாங்கன்னு சொல்றாரு. கதைகள் அனைத்தும் உங்களையே குறிக்கும் சொல்றாரு. எல்லா கதையும் நீங்க சாஸ்திரத்துல படிச்சாலும் அந்த சாஸ்திரம் சொல்ற ஆளுங்க எல்லாம் யாருன்னா நீங்க தான் சொல்றாரு. நாராயணன், கிருஷ்ணர், எல்லா கதாபாத்திரமும் நீங்க தான் அந்த ஹீரோ பாட்டுதாரிகள் சொல்றாரு. அதனையே பின்னாளில் பக்தி மார்க்கத்தில் பயன்படுத்துகின்றனர் சொல்றாரு. எனவே சங்கம யுகத்துல தந்தையே வந்து அனைத்தையும் இப்போது புரிய வைக்கின்றார். இது மிகப்பெரிய எல்லை இல்லாத விளையாட்டு, சிவனின் திருவிளையாடல் சொல்லுவாங்கல்ல, அதுதான் சொல்றாரு. இது மிகப்பெரிய எல்லை இல்லாத விளையாட்டு. இதில் முதலில் சத்தியகம் திரேதாயகம் வரும், ராமராஜ்யம், பிறகு ராவணராஜ்யம் நடைபெறுது. இது நாடகமாக உருவாக்கப்பட்டுள்ளது சொல்றாரு. இதனை தான் முதலும் முடிவும் இல்லாத நாடகம் சொல்லிட்டாங்க, அவினாஷி, அழிவற்றது என்று சொல்லப்படும் சொல்றாரு. அதனாலதான் பிரம்மா மேல போனாரு, விஷ்ணு கீழே போனாரு. எங்குமே வந்து அந்த ஆதி அந்தம் இல்லாம ஒரு நெருப்பு குழம்பா இருக்கிறாரு, சிவனை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான் ஆதி அந்தம் இல்லாத விளையாட்டு, இதுதான் டிராமா தான் சொல்றாரு. நாம் அனைவருமே ஆத்மாக்கள் பாபா சொல்றாரு. இந்த ஞானம் யாருக்குமே இல்லை, இதனை உங்களுக்கு பாபாவே தருகின்றார். பாருங்க, இந்த ஆத்மான்ற ஞானம் கூட யாருக்குள்ள, அந்த உடல் தான் அவங்க நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க, இந்த வாழ்க்கை தான் உண்மைன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இறந்து போன பிறகுதான் எல்லாருக்குமே தெரியும், ஐயோ நம்ம இவ்வளவு நேரம் பொய்யா நடிச்சிட்டு இருந்தோமா, காயமே இது பொய்யடான்னாங்களே அது உண்மைதானா, அந்த உடம்பு அழிஞ்சு போச்சே, நம்ம வெளியில வந்து நிக்கிறோமே, அப்ப நம்ம ஆத்மா தானே அப்படின்ட்டு அந்த இறந்து போன பிறகுதான் அவங்களுக்கு தெரியுது. அந்த ஞானம் யாருக்குமே கிடையாது. ஆனா உங்களுக்கு உயிரோட இருக்கும் போதே, உடல்ல இருக்கும் போதே நான் இந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு பாபா சொல்றாரு. இங்குள்ள அனைத்து ஆத்மாக்களின் நடிப்புமே நாடகத்துல நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது சொல்றாரு. யாருக்கு எப்போது நடிப்பு இருக்குமோ அவங்க அந்த சமயத்துலதான் வருவாங்க, வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும் பாபா சொல்றாரு. இங்கே கூட பிகே ஆவறதுக்கு கூட ஒரு டைம் எப்ப வருவாங்களோ அப்பதான் வருவாங்கன்னு சொல்றாரு. குழந்தைகளுக்கு முக்கிய விஷயமே தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆகணும் சொல்றாரு. ஆனா இங்க யார் வந்தாலும் சரி, முக்கியமான விஷயமே தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆகணும். முரளி கேட்டு அமிர்த வேலை செஞ்சு பாபாவை நினைச்சு தூய்மை ஆகணும். அழைப்பதும் பதித்த பாவனரே வாருங்கள் என்றுதான். ஏன்னா நீங்க கூப்பிட்டதே பதித்த பாவனரேன்னு கூப்பிட்டீங்க, அதனால நீங்க தூய்மையாகிதான் ஆகணும்ன்றார் பாபா. குழந்தைகள் தான் அழைக்கின்றனர். பாபாவும் சொல்கின்றார், என் குழந்தைகள் காம சிதையில் அமர்ந்து பஸ்மாகிவிட்டனர். இதுதான் யதார்த்தமான விஷயங்கள் பாபா சொல்றாரு. அழியாத ஆத்மா, அகால ஆத்மாவிற்கு இது ஒரு பிரம்மாவின் சரீரம், இருக்கை, சிம்மாசனம் வாடகைக்காக எடுக்கப்பட்டுள்ளது.
அதாவது அழியாத ஆத்மா சிவபாபா, அகால ஆத்மா பரம்பிதா பரமாத்மா, அவருக்காக தான் இந்த பிரம்மாவின் சரீரம் சிம்மாசனமா வாடகைக்காக எடுக்கப்பட்டுள்ளது சொல்லி சொல்றாரு. அதுதான் ரதமா சூஸ் பண்ணியிருக்காரு. அதுலதான் கல்பமும் வராரு. பிரம்மாவை பற்றியும் உங்களிடம் இவர் யார் என கேட்கின்றார்கள், கூறுங்கள் பாருங்கள், இங்கே எழுதப்பட்டுள்ளது பகவான் வாக்கு. பாருங்க, உங்கள்ட்ட வந்து பிரம்மா பாபா யாருன்னு கேட்பாங்க. இவர் ஒரு படம் வச்சிருக்கீங்களே வயோதிகரு, இவர் யாருன்னு கேட்பாங்க. சொல்லுங்க பாருங்க, கீதையில எழுதியிருக்கு பகவான் வாக்கு. என்ன எழுதியிருக்கு? நான் சாதாரண உடல் வந்துள்ளேன் அப்படின்னு எழுதியிருக்கு இல்லையா? அந்த உடல் தான் இது, அவர் தான் இந்த பிரம்மா பாபான்னு சொல்லுங்க. கடவுளே இந்த உடல்ல தான் வராருன்னு சொல்லுங்கன்றாரு. அந்த அலங்காரமான ஸ்ரீ கிருஷ்ணர் தான் 84 பிறவி எடுத்து சாதாரண நிலையில அடைகின்றார். சாதாரணமானவரே பிறகு அந்த கிருஷ்ணர் ஆகின்றார்னு சொல்லி புரிய வைங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏன் கடவுள் இவர் உடம்புல வந்தாரு? இவர் தான் அந்த அலங்காரமான ஸ்ரீகிருஷ்ணரு. இவர் முதல் பிறவில ஸ்ரீகிருஷ்ணரா இருந்தாரு. இவர் தான் 84 பிறவி எடுத்து இந்த மாதிரி சாதாரணமா ஆயிட்டாரு. இவர் உடம்புல 84வது பிறவில தான் கடவுளே வந்து அவதரிக்கிறாரு. இவரே தான் பிறகு கிருஷ்ணர் ஆகின்றார்னு சொல்லி சொல்லுங்கன்றாரு. கீழே தபஸ்யா செய்கின்றனர். இந்த நம்ம மதுபன்ல அந்த தில்வாடா கோயில்ல கூட கீழே தபஸ்யா செஞ்சிருப்பாங்க, மேல பாத்தீங்கன்னா சொர்க்கம் காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கீழே தபஸ்யா செய்கின்றனர், தெரிந்துள்ளனர் நாம் இப்படி மாறுவோம் என்று சொல்லி பாபா சொல்றாரு. திருமூர்த்தியை அநேகர் பார்த்துள்ளார்கள். திருமூர்த்தியை நம்ம பிரம்மா விஷ்ணு சங்கரர் அந்த 3 பேர் தான் திருமூர்த்தி. அதை அநேகர் பார்த்துள்ளார்கள். ஆனால் அதன் அர்த்தம் வேண்டும் அல்லவா? ஆனா அதோட அர்த்தம் யாருக்குமே தெரியாது. ஸ்தாபனை செய்பவரே பிறகு அதனை பாலனை செய்வார். பாருங்க, அது பிரம்மா மூலமா ஸ்தாபனை செய்யறாரு. அந்த பிரம்மா தான் ஸ்தாபனை பண்ணாரு. அவர் எங்க போனாரு? அவரே தான் அடுத்த பிறவில கிருஷ்ணர் ஆனாரு. அப்புறம் கிருஷ்ணர் மூலமா லட்சுமி நாராயணனா ஆகுறாரு. கிருஷ்ணர் வந்து நாராயணன் ஆகுறாரு. நாராயணன் பாலனை செய்யறாரு. அப்புறம் அந்த 84 பிறவி பாலனை நடக்குது. ஸ்தாபனை சமயத்தில் பெயர், ரூபம், தேசம், காலம் வேறு. இப்ப ஸ்தாபனை பண்ற நேரத்துல நம்மளோட பெயர் வேற, ரூபம் வேற, நம்மளோட தேசம் வேற, காலம் வேற. நம்ம பெயர் வந்து பிரம்மா குமாரிகள்லாம் இருக்குது, பிரம்மாவா இருக்கிறாரு. ரூபம் வந்து சாதாரண மனித உடலா இருக்குது. தேசம் வந்து இப்ப வந்து நம்ம இப்ப இந்தியான்னு இருக்குது. காலம் வந்து சங்கம யுக நேரம், நம்ம ஸ்தாபனை நேரத்துல இந்த மாதிரி இருக்குது. பாலனை சமயத்துல அப்படியே வேற மாதிரி மாறிடும். பெயர் வந்து கிருஷ்ணர் மாறிடும். ரூபமும் வேற மாதிரி அழகான தேவதை உடல் வந்துடும். தேசமும் மாறிடும், பாரத தேசமா ஆயிரும். அப்ப காலம் வந்து என்ன காலம்? சத்தியுகமா மாறிடும். எல்லாமே மாறிடும். பாலனை டைம்ல மாறிடும். தேசம், காலம் எல்லாமே வேறுன்றாரு. இவை எல்லாமே புரிந்து கொள்வது சுலபமே சொல்லி சொல்றாரு. ஆனா இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி தான். இவர்கள் கீழே தவம் செய்யறாங்க, பிறகு இப்படி மாறுறாங்க. இவரே 84 பிறவி எடுத்து இப்படி மாறுகின்றார். ஒரு வினாடிக்கான மிக சுலபமான ஞானம் தான் சொல்லி பாபா சொல்றாரு. நாம் தேவதை ஆகின்றோம் என்ற இந்த ஞானம் புத்தியில் உள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. 84 பிறவிகளும் இந்த தேவதைகள் தான் எடுக்க வேண்டும். வேற யாராவது எடுப்பார்களா என்ன சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, இந்த தேவதைகள் தான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி முதல் பிறவி, 2வது பிறவின்னு அப்படியே நடிச்சு வந்தாங்க. 8 பிறவி சத்தியுகத்துல, 12 பிறவி திரேதா யுகத்துல, அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல 21 பிறவி, அதுக்கப்புறம் கலியுகத்துல 42 பிறவி எடுத்தாங்க. அவங்க தேவதைகள் தான் 84 பிறவி எடுக்கணும்னு சொல்லி சொல்றாரு. வேற யாராவது எடுப்பாங்களா? மற்றவங்களாம் துவாபர யுகத்துல இருந்து வருவாங்க, அவங்களுக்குலாம் 63 பிறவி தான் இருக்கும். கலியுகத்துல நடிக்கிறவங்களுக்கு 42 பிறவி தான் இருக்கும். தேவதைகள் மட்டும்தான் 84 பிறவிகள் எடுக்க முடியும்னு சொல்லி சொல்றாரு. 84 பிறவிகளின் ரகசியமும் இப்போது புரிய வைக்கப்பட்டுள்ளது. தேவதைகள் தான் முதல்ல வராங்க. மீன்களின் பொம்மை கூட இருக்குது இல்லையா? மீன் மேலிருந்து கீழும், கீழிருந்து மேலும் போகுது இல்லையா? அதுவும் கூட ஒரு ஏணிப்படிதான் சொல்லி சொல்றாரு. குளவி, ஆமை இவ்வாறெல்லாம் உதாரணம் காட்டப்படுவதெல்லாம் இந்த சமயத்தில் உள்ளதுதான் சொல்லி சொல்றாரு. இப்ப பாபா அந்த குளவி, ஆமையோட உதாரணம்லாம் அதை படைச்சிருக்கிறாரு. கடவுள் தான் அதை படைச்சிருக்கிறாரு. அதோட உதாரணம் கூட நமக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த ஆமை, குளவியை அவர் படைச்சிருக்கிறாரு கடவுள். குழந்தைகளே, அந்த குளவி மாதிரி மாறுங்க. அந்த குளவி பாருங்க, ஒரு புழுவை எடுத்துன்னு வந்து அதோட இனமா மாத்திருது பாருங்க. பூம் பூம்னு ஓதி ஓதி ஒரு சாதாரண புழுவை. நீங்க ஏன் உங்களை சார்ந்த மனிதர்கள், உங்க வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் இந்த ஞானத்தை சொல்லி சொல்லி தேவதையா மாத்த முடியாதான்னு கேக்குறாரு. குளவி மாதிரி உங்களால இருக்க முடியாதா சொல்லி கேக்குறாரு. ஆமை என்ன பண்ணுது? சாட்சியா இருக்கிற சக்தி அதுகிட்ட இருக்கு பாருங்க. ஒரு பரிஸ்திதி வரும்போது தன்னை உள்ள அடக்கிக்குது. அத வாய், கண்ணு, காது எல்லாத்தையும் பொத்திக்குது இல்லையா? நம்ம மட்டும் பாருங்க ரியாக்ட் பண்ணிடுவோம். எப்ப பேசக்கூடாதோ அந்த டைம்ல பேசி தொலைச்சிருவோம். அதான் பாபா சொல்றாரு, ஆமை மாதிரி இருக்க கத்துக்கங்க. பாபா சொல்றாரு, குளவியிடமும் எவ்வளவு அறிவு உள்ளது. குளவி கிட்ட கூட எவ்வளவு அறிவு, நாலேஜ் இருக்கு பாருங்க. மனிதர்கள் தன்னை மிகவும் புத்திசாலி என நினைக்கிறாங்க. ஆனா பாபா சொல்றாரு, குளவிடம் உள்ள அறிவு கூட கிடையாது சொல்லி சொல்றாரு.
தன்னை மிக புத்திசாலி, 6 அறிவு நமக்கு தான் நினைச்சுக்கிறாங்க. ஆனா அந்த குளவிகிட்ட இருக்கிற அறிவு கூட உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாம்பு பாருங்க, பாம்பு கிட்ட இருந்து கத்துக்காங்க. பாம்பு எங்கேயாவது அழுவுதா? அது ஒரு சட்டையை மாத்திட்டு இன்னொரு சட்டைய அணிஞ்சுக்கும். அப்ப உட்காந்து எல்லா பாம்பும் ஐயோ சட்டை போயிடுச்சுன்னு அழுவுதா? உட்காந்து எல்லாம் அழுவுதா? இல்ல இல்லையா? அது பழைய உடலை மாத்திட்டு புது உடலை எடுத்துக்குது. அத மாதிரிதான் நம்மளும் இந்த சரீரத்தை விட்டுட்டு அடுத்த சரீரம் எடுக்க போறோம். இதுக்கு ஏன் நீங்க அழுவுறீங்கன்றாரு. குழந்தைகள் எவ்வளவு புத்திசாலியாக்கப்படுகின்றனர். இப்ப பாபா வந்து நம்மளை எவ்வளவு புத்திசாலியாக்குறாரு. புத்திசாலி மற்றும் தகுதியுடையவர்களா மாத்துறாரு. ஆத்மா தூய்மை இழந்தது, அதனால தகுதி இழந்து விட்டது. ஆத்மால தூய்மை போயிடுச்சு. தூய்மை போனதுனால சுகம் சாந்தி போயிடுச்சு. அதனாலதான் தகுதியே இல்லாம போயிடுச்சு இல்லையா? சோடி மாதிரி ஆயிட்டீங்க. எனவே அதனை தூய்மையாக்கி தகுதியுள்ளதாக இப்ப மாற்றப்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாபாவே வந்து நம்மள தூய்மையாக்கி தகுதியோடவங்களா மாத்துறாரு. இதுதான் தகுதியான உலகம் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப தகுதியா இருக்கிறவங்க தான் அங்க போக முடியும். இது ஒரு பாபாவின் வேலைதான். ஆனா இதெல்லாம் மனுஷங்களால செய்ய முடியாது. இது ஒரு கடவுளுடைய வேலைதான் சொல்லி சொல்றாரு. இந்த முழு உலகையுமே நரகத்தை சொர்க்கமாக ஆக்குகின்றார் சொல்லி சொல்றாரு. சொர்க்கம் என்றால் என்ன? இது மனிதர்களுக்கே தெரியாது சொல்லி பாபா சொல்றாரு. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? இதுவே சொர்க்கம், மாடி மேல மாடி வீடு கட்டி எல்லாமே, எல்லாத்துக்குமே ஃபர்னிச்சர், எதுவுமே நம்ம வேலையே செய்ய தேவையில்ல. எல்லாத்துக்கும் ஒரு மிஷினு, ஆர்டிபிஷியலா மிஷினு, வீடு துடைக்க மிஷினு, வாஷிங் மிஷினு, துணி துவைக்க மிஷின், எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சுன்னா இதுவே சொர்க்கம்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. சொர்க்கம்னா எப்படி இருக்கணும்? நம்ம உடல் நலம், ஆரோக்கியம், செல்வம் எல்லாம் நிறைஞ்சு இருக்கணும். எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிருக்கணும். அதுதான் சொர்க்கம். தேவி தேவதைகளின் ராஜதானி தான் சொர்க்கம் என்று சொல்லப்படும். பாருங்க, சொர்க்கம்னா எப்படி இருக்கும்? அங்க தேவி தேவதைகள் இருப்பாங்க, ஆரோக்கியமா இருப்பாங்க. அவங்களுடைய ராஜதானி தான் சொர்க்கம் சொல்லப்படும் சொல்லி சொல்றாரு. சத்தியுகத்தில் தேவி தேவதைகளின் ராஜாங்கமே நடைபெறுகிறது சொல்லி சொல்றாரு. நீங்கள் புரிந்துள்ளீர்கள். சத்தியுகம் புதிய உலகில் நாமே ராஜ்ய பாக்கியம் செய்தோம் சொல்லி சொல்றாரு. உங்களுக்கு தெரியும், நீங்க சொர்க்கத்துல புது உலகத்துல நம்ம தான் ராஜ்யத்தை பண்ணிட்டு இருந்தோம், ராஜ்ய பாக்கியம் அடைந்தோம் தெரியும்னு சொல்லி சொல்றாரு. 84 பிறவிகளும் நாமே தான் எடுத்து வந்தோம். எத்தனை தலைமுறை ராஜ்யம் செய்தோம், பிறகு இழந்தோம், இதுவும் உங்களுக்கு தெரியும் சொல்லி பாபா சொல்றாரு. 8 பிறவி நம்ம வந்து 8 தலைமுறைகள் அங்க வந்து 8 பிறவிகள் எடுத்தோம். அங்க வந்து நம்ம ராஜ்யம் செஞ்சோம் சொர்க்கத்துல. அப்புறம் திரேதாயுகத்துல 12 பிறவிகள் எடுத்து ராஜ்யம் செஞ்சோம். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்புறம் எப்படி இழந்தோன்றதும் உங்களுக்கு தெரியும். ராமனின் வழியால நீங்க ராஜ்யம் அடைந்தீங்க. ராமர்னா சிவபாபா, சிவபாபாவுடைய வழியால ஸ்ரீமத் மூலமா நீங்க ராஜ்யம் அடைஞ்சீங்க. பிறகு ராவணன் வழியால தான் நீங்க ராஜ்யத்தையே இழந்துட்டீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது மீண்டும் மேலே ஏறுவதற்காக உங்களுக்கு ராமருடைய வழி கிடைக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. கீழே விழுவதற்காக கிடைப்பதில்லை. பாபா இப்ப உங்களுக்கு வந்து கீழே விழுறதுக்காக வழி சொல்லல, உங்களை மேலே ஏத்துறதுக்காக தான் வழி சொல்றாருன்னு சொல்லி சொல்றாரு. மிக நன்றாகவே புரிய வைக்கப்படுது. ஆனா தினம் தினம் பாபா முரளில வந்து சூப்பரா சொல்லி புரிய வைக்கிறாரு. ஆனால் பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்களின் புத்தியை மாற்றுவது மிகவும் கடினமாகிறது சொல்லி பாபாவே சொல்றாரு. இந்த பக்தி பண்ணி பண்ணி அதுலயே ஊறி போனவங்களை என்னால மாத்தவே முடியலன்னு பாபாவே சொல்றாரு. அவங்க புத்தியை மாத்துறது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பக்தி மார்க்கத்தில் ஆர்ப்பாட்டம் அதிகம். பக்தி மார்க்கத்துல பாருங்களேன், எதுக்கா இருந்தாலும் ஒரே ஆர்ப்பாட்டமா இருக்கும். பஜனை பாடுவாங்க, எல்லாத்துக்குமே ஒரே சத்தம் கும்மாளமா தான் இருக்கும். அது முற்றிலும் சேற்றுக்குழின்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதிலேயே கழுத்து வரை மூழ்கி இருக்கின்றனர். ஆனா இப்ப எல்லாம் பக்தியில தான் மூழ்கி இருக்கிறாங்க. அதுல போய் குடியில மூழ்கிட்டாங்க, அதுல இருந்து வெளியே வர முடியல சொல்லி சொல்றாரு. எப்போது அனைவருக்கும் முடிவு வருகிறதோ அப்போது நான் வருகின்றேன்னு சொல்லி சொல்றாரு. எப்போ வந்து அந்த சின்ன குழந்தைகள் கூட கடவுளே வேண்டாம், அந்த உலகம் ரொம்ப மோசமா போகுது, அந்த குழந்தைகள் கூட அழுது இல்லையா, கடவுளை நோக்கி அழுதுங்க, அவ்வளோ கஷ்டம் வருது. அந்த மாதிரி எல்லாருக்கும் முடிவு வரப்போதுதான் கடவுள் வராரு. அப்போதுதான் நான் வருகின்றேன்னு சொல்லி சொல்றாரு. அனைவரையும் ஞானத்தால் கரையை கடந்து அழைத்து செல்கின்றேன்னு சொல்லி சொல்றாரு. எல்லாரையும் ஞானத்தினால கரையை கடக்க வச்சு அழைத்து செல்கின்றேன். பக்தியில கூட பாடுவாங்கள, என்னை கரை சேர்க்க வரமாட்டாயா அப்படின்லாம் பாடுவாங்க. உண்மையில பாபா கரை சேர்க்கிறாரு. எப்படி கரை சேர்க்கிறாரு? ஞானத்தினாலதான் கரையை சேர்த்து நம்மளெல்லாம் கூட்டுட்டு போறாரு. பாபா சொல்றாரு, நான் வந்து இந்த குழந்தைகள் மூலமாக காரியம் செய்ய வைக்கின்றேன். பாபா வராரு, ஆனா அவருக்கு உடல் கிடையாது இல்லையா, அதனால நம்ம மூலமா இந்த காரியத்தை செய்ய வைக்கிறார். இந்த குழந்தைகள் மூலமா செய்ய வைக்கின்றேன்னு சொல்லி சொல்றாரு. பாபாவுடன் சேவை செய்பவர்கள் பிராமணர்கள் நீங்கள் தான். ஆனா கடவுளுக்கே தன்னுடைய சுண்டி விரலை கொடுக்கறவங்க, உதவி செய்யறவங்க பிராமணர்களாகிய பிகேஸ் ஆகிய நீங்கள் தான் சொல்லி சொல்றாரு. உங்களை தான் இறை தூதுவர்கள், இறை சேவகன் என்று சொல்லப்படுகின்றது சொல்லி சொல்றாரு. உங்களை தான் அந்த இறை தூதுவர்
பரிஸ்தாக்கள் நீங்க தான், இறை சேவகன் நீங்க தான் சொல்லி பாபா சொல்றாரு. கடவுளுக்கே உதவி புரியுற நீங்க தான் அவங்கன்னு சொல்லி சொல்றாரு. இது அனைத்தையும் விட மிக நல்ல சேவையாகும் சொல்லி சொல்றாரு. பாருங்க, உலகத்துல என்னென்னமோ சேவையெல்லாம் செய்றாங்க. அன்னதானம், வஸ்திர தானம், போயிட்டு அந்த சோஷியல் சர்வீஸ்லாம் செய்றாங்க இல்லையா? இது எல்லாத்த விட மிக நல்ல சேவை. நீங்க கடவுளுக்கே இப்போ உதவி செய்றீங்க பாரு, இதுதான் சொல்லி சொல்றாரு பாபா. குழந்தைகளுக்கு ஸ்ரீமத் இப்போது கிடைக்கின்றது, நல்ல வழி கிடைக்குது, இப்படி இப்படி செய்யுங்கள்ன்ட்டு சொல்றாரு பாபா. நமக்கு ஸ்ரீமத் கொடுக்குறாரு. பிறகு இதுல இருந்து பிரித்தெடுக்கலாம். பாபா சொன்னதுல இருந்து நம்ம பிரிச்சு எடுக்கலாம். இதுவும் புதிய விஷயம் அல்ல. கல்பம் முன்பு கூட எவ்வளவு தேவதைகள் ஆனார்களோ அவர்களே தான் வருவார்கள் சொல்லி சொல்றாரு. 33 கோடி தேவதைகள்னா அவங்க தான் வருவாங்க, அவங்கள தவிர வேற யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது, நீங்கள் செய்தி மட்டும் அனுப்பினால் போதும். பாபா சொல்றாரு, டிராமா படி எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும், நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்ல, நீங்க செய்தி மட்டும் கொடுத்துக்கிட்டே இருங்க போதும், மிகவும் சுலபம் தான் சொல்லி சொல்றாரு. உங்களுக்கு தெரியும், பகவான் வருவதே கல்பத்தின் சங்கம யுகத்தில் பக்தியின் வேகம் அதிகரிக்கும் போதுதான் சொல்லி சொல்றாரு. பாருங்க, பகவான் எப்ப வராரு? கல்பத்துல சங்கம யுகத்துல பக்தியோட வேகம் அதிகரிக்கும் போதுதான் அவர் வராரு. பக்தி அதிகமா ஆகும் போதுதான் எல்லாம் உருகி உருகி கடவுளை அழைக்கிறாங்க. கடவுளே கடவுளேன்னு கூப்பிடும் போதுதான் அவர் வராரு. அதிகரிக்கும் போதுதான் வராரு. பாபா அனைவரையும் அழைத்து செல்கின்றார். பக்தியில தேடணும் இல்லையா, பகவானா கிடைச்சிட்டாரு. இப்ப அவர் நம்மளை எல்லாரையும் அழைத்து செல்கின்றார் சொல்லி சொல்றாரு. இப்போது உங்கள் மீது குரு தசை நடைபெறுகின்றது. நமக்கெல்லாம் குரு தசை, ஏன்னா குரு பார்வை நம்ம மேல பட்டுச்சு இல்லையா? உண்மையான குரு சத்குரு நம்ம கிடைச்சிட்டாரு இல்லையா? நேத்து கூட சொன்னார்ல, சத்குரு. வியாழக்கிழமைனா சத்குரு வார்னா சொல்லணும். அப்ப சத்குரு குரு தசை இப்ப நமக்கு நடைபெறுது. ஏன்னா அவரோட பார்வை நம்ம மேல பட்டுருச்சு. உண்மையான கடவுளுடைய பார்வை அவருதான். அந்த குரு பகவான் கூட சொல்லுவாங்க இல்லையா? அந்த சிவன் கோயில்ல குரு பகவான் தனியா வச்சிருப்பாங்க, அவரே இவர்தான். அந்த குரு தசை இப்ப நமக்கு நடக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. அனைவருமே சொர்க்கம் செல்வார்கள். யாரெல்லாம் பாபாவுடைய தசை நடக்குதோ, குரு தசை யாரெல்லாம் நடக்குதோ அவங்க எல்லாரும் சொர்க்கம் செல்வார்கள் சொல்லி சொல்றாரு. பிறகு படிப்பில் வரிசை கிரமமாக உள்ளனர். ஆனா வரிசை கிரமமான பதவி அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா படிப்புல வரிசை கிரமமாக இருக்கிறாங்க. சிலருக்கு செவ்வாய் திசை நடக்குது, சிலருக்கு ராகு திசை நடைபெறுகிறது. நம்ம பிகேஸ்லயே சில பேருக்கு செவ்வாய் திசை, சிலருக்கு ராக திசை நடக்குது. ஏன்னா வரிசை கிரமமாக இருக்கிறாங்க. ஏன்னா நேத்தைய பாபா சொன்னாரு, நம்பிக்கையே இல்லை, ஏதோ இது கடவுள் தான் சொல்றாரான்னு கூட சில பேருக்கு நம்பிக்கை வரல. நம்பிக்கை இல்லைன்னா, நம்பிக்கை புத்தி இல்லைன்னா செவ்வாய் திசை ராகு திசை தான் நடக்கும்னு சொல்லி சொல்றாரு. நல்லது. இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயின் தந்தையாக பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தகுதியுடையவராகவும் புத்திசாலியாகவும் மாறுவதற்காக தூய்மையாக வேண்டும். முழு உலகையுமே நரகத்திலிருந்து சொர்க்கமாக மாற்றுவதற்காக பாபாவுடன் சேர்ந்து சேவை செய்ய வேண்டும். இறை சேவகனாக ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், கலியுகத்தின் பழக்க வழக்கம், குல மரியாதை, சடங்குகளை விடுத்து சத்திய மரியாதைகளை கையாள வேண்டும். அந்த பழைய பழக்க வழக்கம், குல மரியாதையெல்லாம் விட்டுடுங்க. பக்தியில நம்ம என்னென்ன செஞ்சுட்டு வந்தோம் அதெல்லாம் விட்டுடுங்க. இப்போ பாபா வந்துட்டாரு, சத்திய மரியாதையை கொடுக்குறாரு, அதை கையாளணும். அமிர்த வேலை எழுந்திருக்கணும், முரளி படிக்கணும், பாபா நினைவுல சமைக்கணும், பாபா நினைவுல சாப்பிடணும், நடந்தாலும் தூங்கினாலும் பாபா நினைவுல இருக்கணும். அப்புறம் நைட்டு தூங்கும்போது பாபாட்ட சொல்லிட்டு நாள் முழுதும் நீங்க எப்படி இருந்தீங்கன்றத, நீங்க பாவம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பாவ கணக்கு வழக்குகள் எல்லாம், புண்ணிய கணக்கு வழக்குகள் எல்லாத்தையும் பாபாட்ட ஒப்படைச்சிட்டு படுக்கணும். இதுதான் சத்தியமான மரியாதைகளை கையாளணும்னு சொல்றாரு. தெய்வீக குணத்தில் முழுமையடைந்து தெய்வீக சம்பிரதாயத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம தெய்வீக குணத்தினால முழுமை அடைஞ்சாதான் உண்மையான சொர்க்கமே வரப்போகுது. தெய்வீக சம்பிரதாயம் ஸ்தாபனை ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. வரதானம், அசுத்தத்தின் அம்சமாகிய சோம்பல் மற்றும் கவனக்குறைவை தியாகம் செய்யக்கூடிய முழுமையான விகாரமற்றவரா சம்பூர்ண நிர்விகாரியா ஆகுங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாருங்களா பாபா, நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டேன், காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரம் எல்லாம் போயிடுச்சுன்னு சொன்னாலும் நம்ம கிட்ட இந்த சோம்பல் கவனக்குறைவு இருந்துச்சுன்னா நீங்க சம்பூர்ண நான் நிர்விகாரியா கிடையாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்களேன், நான் எல்லாம் போயிடுச்சு அப்படின்லாம் இருக்காதீங்க. சோம்பல் கவனக்குறைவு இருந்தாலே நீங்க சம்பூர்ண நிர்விகாரி கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அசுத்தத்தின் அம்சமாகிய அந்த சோம்பல் கூட, அது கூட அசுத்தம்னு சொல்றாரு. பாருங்களேன், அசுத்தத்தின் அம்சமாகிய சோம்பல் மற்றும் கவனக்குறைவு இது கூட அசுத்தம்னு சொல்லி சொல்றாரு. அதை கூட தியாகம் செய்யக்கூடிய முழுமையாக விகாரமற்றவரா ஆகுங்கன்னு சொல்லி வரதானம் கொடுக்குறாரு. அப்ப நம்ம டெய்லியுமே அந்த சோம்பல் கவனக்குறைவை கூட விட்டுற சொல்லி சொல்றாரு பாபா.
தினச்சரியத்துல ஏதாவது ஒரு காரியத்துல முன்பின் ஏற்படுவது. டெய்லியுமே அமிர்த வேலை ஒரு நாளைக்கு பண்றது, ஒரு நாளைக்கு சோம்பேறியா விட்டுறது, ஒரு நாளைக்கு முரளி படிக்கிறது, ஒரு நாளைக்கு விட்டுறது. அது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ரீமத்துல ஏதாவது ஒரு காரியத்துல முன்பின் ஏற்படுவது, சோம்பலில் வருவது, அடிக்கடி சோம்பலா இருக்கிறது, முரளி கேட்கும் போதே அப்படியே தூக்கம் வர்றது, அதெல்லாம் கூட சோம்பல் தான். சோம்பேறித்தனமா இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறது, அல்லது கவனக்குறைவா இருக்கிறது, ஏதாவது ஒரு அட்டென்ஷன் வைக்காம சில விஷயங்களை கவனக்குறைவா விட்டுறது, பாபா சொல்றத கேட்காம இருக்கிறது, இந்த மாதிரி கவனக்குறைவா இருக்குது. இது விகாரத்தின் அம்சமாகும் சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் விகாரத்தினுடைய அம்சம்தான். இதன் பாதிப்பு கூட பூஜ்ய நிலையில ஏற்படுது. இந்த மாதிரி யாரெல்லாம் இப்ப இருக்கிறாங்களோ இதோட பாதிப்பு என்ன ஆகுதுன்னா, பக்தி மார்க்கத்துல உங்களை பூஜை பண்றாங்கள அந்த நிலையில உங்களுக்கு வந்து அந்த பாதிப்பு ஏற்படுதுன்றாரு. ஒருவேளை நீங்கள் அமிர்த வேளையில் விழிப்புணர்வு ஸ்திதியின் அனுபவம் செய்யவில்லை எனில், வலுக்கட்டாயமாக அல்லது சோம்பலுடன் அமர்கிறீர்கள் எனில், பூஜாரியும் கூட வலுக்கட்டாயமாக அல்லது சோம்பலுடன் பூஜை செய்வார் சொல்லி சொல்றாரு பாருங்களேன். பாபா என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை நீங்க இப்ப அமிர்த வேலையில ஏஞ்சி உட்காந்து சோம்பேறித்தனமா விழிப்புணர்வோட பாபாவை நினைக்காம கொஞ்சம் அந்த தூக்க கலக்கத்துல வலுக்கட்டாயமா உட்காந்து சோம்பலா உட்காந்து பாபா நினைக்கிறீங்கன்னா, உங்க பூஜாரி என்ன பண்ணுவாரு, துவாபரகத்துல இருந்து உங்க சிலைக்கு முன்னாடி பூஜாரி என்ன பண்ணுவாருன்னா, அவரும் வலுக்கட்டாயமா ஏஞ்சி உட்காந்து சோம்பலோட உங்களுக்கு பூஜை செய்வாரு. ஏன்னா நீங்க அந்த மாதிரி இப்ப இருந்திருக்கிறீங்க. பாபாவை நீங்க அந்த மாதிரி பண்ணதுனால உங்க கர்மா உங்களுக்கு என்ன பண்ணுது, உங்களுக்கு கர்மாவே உங்களை தண்டிக்குது. அதான் அதனால உங்களுடைய சிலைக்கு அந்த மாதிரி ஒரு பூஜை நடக்கும்னு சொல்லி சொல்றாரு. எனவே சோம்பல் மற்றும் கவனக்குறைவையும் தியாகம் செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப பாருங்க, அந்த நுட்பமான விஷயம், சின்ன சின்ன விஷயத்த கூட சரி செய்யுங்க. சோம்பலையும் தியாகம் பண்ணுங்க. கவனக்குறைவு, இன்னைக்கு ஒரு நாள் தூங்கிக்கலாம், நாளைக்கா நினைச்சுக்கலாம், அந்த மாதிரி அந்த கவனக்குறைவுலாம் இருக்கக்கூடாது. அதை கூட தியாகம் செய்யுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்போதுதான் சம்பூர்ண நிர்விகாரியாக ஆக முடியும்னு சொல்லி பாபா நமக்கு சொல்றாங்க. நம்மள வந்து சின்ன சின்ன விஷயத்துல கூட பாபா கரெக்ட் பண்றாரு. சரி பண்ணிக்கோங்க குழந்தைகளே, அப்பதான் உங்களுக்கு வந்து நல்ல நல்ல பூஜாரிகள் கிடைப்பாங்க துவாபரயுகத்துல சொல்லி சொல்றாரு. ஸ்லோகன்: சேவை நன்றாக செய்யுங்கள், ஆனால் வீண் செலவு செய்யாதீர்கள். பாபா சொல்றாரு, பாபா சேவை நல்லா செய்யுங்க. பாபாக்காக கொடுக்குறீங்க, சென்டருக்காக கொடுக்குறீங்க, நல்லா செய்யுங்க, நல்லதுதான். ஆனாலும் வீண் செலவு செய்யாதீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சேவைன்னு சொல்லிட்டு அதிகமா பணம் செலவு பண்றது, வீண் செலவு பண்றது செய்யாதீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி டாமா, நன்றி பரிவார். ஓம் சாந்தி.